கட்டைய பாரு. அதோட அவன் வந்தான் பாரு, பப்புன்னா சிக்கு 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 சிக்குன்னு ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அவன் பாரு ஜெயில் கைதி மாதிரி, இல்லை நம்பர் பிளேட் வேற. ஏடா உன் மோரையில சாணியை கரைச்ச ஊத்த ஆளை பாரு. அடுத்து இன்னொருத்தர் இருக்கான் உள்ள, ரமேஷ்னு. இவன் எதுக்குடா இங்க நிக்கிறேன்னு கேட்டா, அக்கா எம்கேஆர் சொல்லியிருக்காரு உள்ள யாரையும் விடக்கூடாது. உள்ள என்ன முதலிரவா நடக்குது? ஏண்டா யாரையும் விடாம நீங்க மட்டும் உள்ள போட்டு பண்றதுக்கு எத்தனை பேர் இவன் ஒருத்தனுக்கு. அடுத்தவன் இன்னொருத்த எவன்டாவன் டிரைவர், எவன்டாவன் எம்கேஆர் டிரைவர் தொல்லச்சு போடுவேன் அவனா. முகரைய பாரு, பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். இவருக்கு அல்ல கையும் நொல்ல கை இத்தனை பயில்வ வேற. எடுத்துட்டு போங்கடா போல கேமராவை. ஐயோ அவருக்கு வச்சுக்க போறாரு உங்கள இல்ல. ஆமா பாடடே ஓகோலாம் இவனுக்கு பாட முடியாது. நல்ல பப்புனா இருந்தா ஓகோக்கோ 1 மணி நேரம் பாடுவேன். இவெல்லாம் ஒரு பப்புனு, இவனுக்கு நான் ஓகோ பாடி இவனை போட்டுக்கிட்டு ஓகோ பண்ணதான் வெளில வருவாப்புல. வாயில செய்ய இல்ல ஒண்ணு பண்ணுவோம். இந்த கூட்டம்லாம் கொந்தளிச்சுச்சுல்ல, நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓகோ பாடி எம்கேஆர் கூப்பிடுங்க. நீ என்ன செய்ய போற? அவங்க பாட சொல்லி விட்டு நின்னு நாடகம் பார்க்க போறாங்க. நீ ஓகோ போடாம வெளில வருவாப்புல. அப்படியா? ஆமா. இவங்க பாட மாட்டாங்களா? என்ன கடுப்பு ராதாகிருஷ்ணன் மேடையில திருச்சி வச்சு போட்டுக்கிட்டு என்னது பாட்டாது குழந்தைகிட்டு இருக்கிற பாடா சொன்னா நீங்க எல்லாம் பக்கம் மேலமா லொப்ப மேலமா? உனக்கு எப்படி தெரியுது? பாட்டா பாடவா? இங்கே சிறப்பாக டான்ஸ் ஆக நடித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி திருச்சி விஜய் அவர்களுக்கு தூண அம்பலகாரம்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இந்த வருஷம் பொன்னாடை போத்திய அன்பு மாமா அடுத்த வருஷம் எனக்கு புடவை எடுத்து தரேன்னு உள்ள ரகசியமா சொல்லியிருக்காரு. அவர் தான் மைக் செட்டு ஓனர். அப்ப காலையில எழுதி வாங்கிடுவோம். என்னத்த மைக் செட்டையா? வாடா வெங்காயம் வாடா. இரு, என்ன இந்த பக்கம் யார் ஓயினது? தொலைச்சு விடுவேன். அதெல்லாமா திருப்பரங்குன்றத்தில தெங்காக்கம்மா ஓரத்தில பறந்து வந்து ரங்குதுவா என் பரம்பு பட்டி பக்கத்தில தன நானே தன்னே நானே தன்னானா போடு தன தன தன்னானா. என்னையாது மாடு ஏன் முண்டாக்க என்ன கடமாட்டு முண்டை? என்னடா கீரை முண்டை சொல்லுடா. வெங்காயம் முண்டை யார பத்து முண்டங்கிற பே முண்டை. ஐயோ இப்ப கொந்தளிக்கிறீங்களா அப்படியே? ஆமா. யானை நின்றாலும் பாக நிற்கும் போது யானை ஒண்ணுமே செய்யாது. யானை ஒண்ணுக்கு போவோம் அது தெரியுமா? நான் நிக்கிறனாலதான் என் தம்பிய உன்னை ஒண்ணுமே செய்யல. இல்லன்னா என்ன பண்ணி கிழிப்பாங்க. வர சொல்லுடா. வாங்க எல்லாம். என்ன சும்மா சவுண்ட் கொடுக்குற? வா மேடைக்கு. இந்த முண்டை சென்னைக்கு திராடாய் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன். ஆமா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். விஜி தொட 1 120 அளந்து பார்த்து சொன்ன போல. உண்மையை சொல்பவன் கெட்டு போவதில்லை. 1 தொடையும் 170 கிலோ. உன் கணவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டார். 3 இடமிசினை நீ புகைத்திருக்கிறாய். குசப் போட்டு குக்கர் விசிலை மொட்டை மாடிக்கு அனுப்பியிருக்கிறாய். ஏண்டி திமிர் கொண்ட சக்காலத்தி மாலை, உன்னை எதுவும் சொல்லவில்லை அக்கா. என்னத்த மயிரை புடுங்கல? எல்லாத்தையும் பேசிவிட்டு என்ன எதுவும் சொல்லலங்கற? மயிரை புடுங்க வேண்டாம், கிரிமு இருக்கிறது. வாங்கி தரியா? உனக்கெல்லாம் கிரிமு 3 கிலோ வேணும். 10 கிலோ கூட வாங்கி கொடு. நோ செக்ஸ் வேடு. ஐயோ ஒல்லி டொங்காஸ். டொங்காஸ்னா என்ன? டொங்காஸ் என்றால் வேலிக்கருவை மண்டி. வேலிக்கருவில மண்டி போட்டு சடார் சடார் மடார். சடார் மடார்னு செய்யுமா? அவ்வளவுதான் சொல்லுவேன். சென்சார்ல கட் பண்ணிக்கங்க. சென்சார் கட் பண்ணாத. இன்னைக்கு லைவ் எல்லாம் இந்த திமிரு பேச்சு, இந்த அகங்கார பேச்சு அதெல்லாம் என்ன பண்ணணும்னா திருப்பத்தூருக்கு அங்கட்டே வச்சுக்கிறேன். இல்லன்னா என்ன பண்ணுவ? விஜி
யானைக்கு மதம் பிடித்து விட்டது. வந்து அடக்கு. மதிப்புக்குரிய டாக்டர் அவர்களே, இது மடுவடித்து விட்டது. ஒரு சென ஊசி ஒன்று தேவை. இங்க வரும் மொட்டை மாடியில் அந்த பிள்ளை ஐஸ்கிரீம் திங்கிறத பாருவேன். எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்கப்பா. ஓடி நக்க குதி மாலை. சின்ன பிள்ளைய திண்டுக்கிட்டு இருக்கு, ஐஸ் மயிரான். ஒன்னே ஒண்ணுப்பா. அதான் ஒண்ணு தானே. ஏன்ட்ட ஒரு ஐஸ் இருக்கு. வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ. தம்பியா போயிட்ட. இது ஐஸ் கிடையாது, சாக்கப்பொரு. ஏன்னா மானகட்ட பையில உன் ஐஸை கொண்டு முறை பொண்ணுக்கு கொடு, எனக்கு கொண்டாந்து கொடுக்குற. என் ஸ்டூடெண்ட் பப்புல வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? ஆமா, மிளகா பழம். மிளகா பழம் கிடையாது முண்டை, அது வந்து கட்லா தூண்டி முள்ளு. தூண்டி போட்டு இழுக்குமா? நீ என்ன செஞ்சிருவ? நீ என்ன செய்வ? செய்ய தெரியாம தான் செய்வேன். செய்ய தெரியாம செய்வியா? யாருக்கு தெரியாம செய்யாதடா? உன்னைய தமிழ்நாட்டுக்காரங்களே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா அப்படி பயந்து என்கிட்ட மண்டி போட்டுட்டு போய்கிட்டே இரு. உனக்கு வந்து எங்க ஐயனார் கோயில் காலதான் சரியா வரும். நீ என்ன குறுகுறுன்னு அங்கேயே பாக்குற எரும மாடு. வா. போ வா. இருந்தால் நீ எனக்கு அக்கா. அக்கான்னு சொல்லிட்டு குண்டிய தடவு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. தடவ மாட்டேன். ஏய், நான் அப்படி லைட்டா இழுத்த வாழ. ஏய் ப்ளீஸ் வாழ. ஃபர்ஸ்ட் நைட் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. முருகா போகவா? என்ன அப்ப அவங்க சோத்து பல்ல அடிச்சாத்தியா வருவியா? வா வா வாடா என் தங்கா. ஆனா இவ எப்படி மினி பஸ் சாச்சிருவாடா. ஏக்கா உன் புருஷன் எப்படிக்கா உன்கிட்ட குச்சு குச்சு களி பெனஞ்சு எடுப்பேன் நான். தம்பி கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணு, எங்கன மச்சம் இருக்குன்னு பாக்குறேன். லைட்டை நிப்பாட்டு சொல்றேன். ஏக்கா அவன் காம முத்திருச்சுக்கா. ஐயோ, எல்லாம் கேமரா தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? எதுக்கு அப்படி எடுக்கிறீங்க? உண்மையிலே வயிற்று புலப்புக்காக நாடக உலகத்திலே எத்தனை பெண்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னையை விட ஆண் கலைஞரை விட பெண்களே இந்த கலையிலே உயர்ந்தவர்கள் என்று எம்கேஆர் பாராட்டுகிறார். கலை இந்த குண்டி முண்டை திருந்த மாட்டான். வாடாங்கிட்டு பெரிய அப்படியே பெண்களை புகழ்றானா. இன்னைக்கு ஒரு நாள் தான் குண்டியை கடிக்காம இருந்திருக்கான். இல்லன்னா வந்தவனே இததான் கடிச்சிட்டு வசனமே பேசுவான். இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன். ஏன் நீ விரதமா? மை ஸ்டூடெண்ட் 2 பேர் மாத்திரை ஓட்டிருக்காங்க. அதுக்கு மேல ஏஜென்ட் இதையே பார்த்து நிக்கிறாப்ல. அண்ணே மம்பட்டி எடுத்தவனா சாந்து சட்டில் வெட்டி எடுத்துட்டு போறியா? நீ ஒரு உதுத்த வயமே. எங்க அண்ணன் தான். ஆனா வாவோட அச்சுருமே ஒன்னே திட்டுற வெட்டி புண்ணாக்குன்னு கரெக்டா இங்க நிக்கிறாரு. அன்னைக்கெல்லாம் மானங்கட்ட புண்ணாக்குங்கிற கரெக்டா அங்க நிக்கிறாரு. சீமக்கரில் போய் வா ஓட்டேன். கடைசியில் பார்த்தா சீமக்கரை தூரம் நக்கிட்டே இருக்கு. ஐயோ, மை ஸ்டூடெண்ட் வர போறாங்க. எவன்டா அவன் ஸ்டூடெண்ட்? ஆனந்த் பப்ளு. ஒழுக்கமா தொழில் பண்ண சொல்லு. ஆனந்த் பப்புளு ஒழுக்கமா தொழில் பண்ணல கவட்டைய நாளா கிழிச்சு போடுவேன். கொஞ்ச நேரத்துல உன்னைய ஜெனையாக்கிறாங்க. பாப்போம் பாப்போம். இன்னைக்கு என்னையா அவங்களுக்கு சவுண்டா? பயலோரா நான் வாக்கியா வெட்டி அப்படியே வரப்போ வெட்டி அப்படியே வாக்கியா வெட்டி இன்னைக்கு வந்தவள போயிருச்சு. தண்ணே நன்னானே ஏ தானே நன்னானே ஓடு தண்ணே நன்னானே தானே நன்னானே. எவன்டா ஆட மேய விட்டவன்? அப்பா ஒன்று இருமுண்டை. இது கெடாயா இல்லை வகுத்து கடுப்புல கத்துறானா? நீ யார் தம்பி? பாண்டி கோயில் கடா வெட்ட போறோம்ங்க. குலசாமிக்கு நேர்ந்த கடா. செம்பரியம் கடாயா கருங்கடாயா? இது வெளிநாட்டு கடா. வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தாலும் தெரியல. எந்த ஊரோட கடாய்க்கு மடு வந்து தாண்டி இருந்துச்சு. என்ன மடுவு கடாயா? இல்ல முத்துன கடா. ரொம்ப வருஷமா வளர்ப்பு, அதனால மடுவு முத்தி போச்சு. அப்படியா? ஆமாங்க. கெடா பேசுமா? எல்லாமே பேசும்ல. எங்க பேச சொல்லுங்க. குடிய கெடுத்தே விட்டானே பாலமேட்டுக்காரன். ஏய் சுக்கு சப்பு சப்பு. ஏய் மடுவை கூட கடிச்சு போடுவான் நீ முண்டை. சுக்கு சுக்கு சப்பு சப்பு. கடாய்க்கு பேர் சுக்கு. சுக்கு அக்கா விழுந்துக்கிட்டு நக்கு. அவன் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அவன மாதிரி தான் இருப்பான். ஐயா கெடா இன்னைக்கு வெட்ட முடியாது. பாண்டி கோயில் இன்னைக்கு லீவு. ஏய் நோத்தா அரைஞ்சு விடுவேன். என்னங்க கடா காலித்தனமா என்ன டொங்காசு போட வருது? இல்ல ரொம்ப நாள் என்னைய போட வர
பாரு செத்துருவ ஜீவ சமாதி ஆயிருவேன். இப்ப நம்புறேன் அது கெடாதாங்க. ஆமா. ஏன்னா கோமிய வடத்துக்கு ஓடிச்சு வருங்க. ஐயா நீங்க கெடா வெட்ட அப்புறம் வைங்க. சரியா. நாங்க நாடகக்காரங்க 2 குத்து போடுறோம். நீங்க வேணாலும் ஒரு போடு போடுங்க. போங்க மாமா. உட்காந்து ஓரமா பாருங்க. இன்னைக்கு என்னமோ எங்க மாமா மசர அள்ளி முடிஞ்சிருக்காரு. கொஞ்சம் சார் போய்ப்பு. ஆமா. ஹலோ ஹலோ கொஞ்சம் கெயின் வைப்பா. ஏ இந்த நெல்லு நான் எதுல குறைஞ்ச சொல்லு. ஏ இந்த ஓடே தாய் தாடில்லு அந்த பல்லாடல்லு தா 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 ஓடே போடுங்க மாமா. ஏய் என்னடா மூளை வந்தவன் மாதிரி வர என்னடா? ஏய் மயிர் மாலை அதே மாதிரி வாடி. அதே மாதிரியே வரணுமா? வாக்கா வாக்கா. எனக்கு என்ன மூலமா வந்துருச்சு அவன மாதிரி? காலை இழுச்சு வை மாமா. ஆஹா மாமா அங்கு மாமா காலை வெறிங்க மாமா. அண்ணா கெடா என்னாச்சு? மோள கடா இத்தனை வருஷமா கை அடிக்காம வச்சிருந்தேன், இப்போ லேசா ஒரு கொட்டை மட்டும் ஒதுங்குன மாதிரி இருக்கு. மதுரை மாவட்டம் அள்ளிநகரம் வில்லங்கம் பாய்ஸ் என் தம்பிகள் சார்பாக 501. போங்க தங்கா. நன்றி நன்றி நன்றி. கொலுசு கடை ஓரத்தில் கொலுசு ஒன்னாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். சை சை சைஜா அடிவாரி வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க படிப்பு ரெண்டாக்க வாரே பொங்க அக்கா செவல் பச்சல் அக்கா. அண்ணா கொளூர் மணி அண்ணா இந்த தண்டி பையன் உங்களை பேக் ஷாட் அடிச்சிட்டானா? சரியா எனக்கு வலிக்கலையே, விலை விட்டான். போடுங்க நாடி. கொலுசு கடை ஓரத்தில் கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். சிச்சா 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 அடி வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க படிப்பு ரெண்டாக்க வாரே பொங்க என்னைக்கு முண்டமா அடிக்க போறீல அன்னைக்கு தான் செருப்பு எடுத்து வெதரில் அடிக்க போனேன். ஏய் வா முண்டா அதை செய்யக்கூடாது. ஆயி உன் வயசுக்கு என்ன காம மயிர் வருது? வாத்தியாரி ஸ்டூடண்ட்ஸையும் பாரு. ஏய் இப்போ என் சிங்கம் ஆட்டத்துக்கு நீ என்ன விடு ஆடுறா. என் நல்லா இருக்கு ஆட்டா நல்லா இருக்கு. எல்லாருக்கு கிழிச்சு விட்டுருங்க. தூக்குல இல்ல சிக்கும். ஏடா பாவாடை அவுக்குறியா தூக்குறியாடா? நீ என் பேண்ட்டை கழிச்சு போடாத மயிர் மண்ணை கலட்டா கலட்டு சூட்டா. கமான். ஏ குண்டி குப்புற வந்து மூக்கு போயிட போதுடா. ரெண்டு பக்கம் பழகிருக்கியா நீடு? முடியாதுடா சாமி தொட்டு கும்பிட்றாப்புல. ஏன் 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 அவனாலே ஏன் அதுக்கு மேல போன புருஷன் அடிப்பா அப்படி. அவனாலேயே முடியல நீ செஞ்சுக்கிறிக்க போற போடா. ஆமா அடி அடிங்க மாமா. அடி எலக்காயா எலரேசி கண்ணை எல்லசு வல்ல பல்லக்கு கண்ணை நானே. ஓடு தன நானே தானே நன்னே தன்னே நானே. என்ன மாமா? அண்ணா நான் அந்த ஹெல்மெட்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்கண்ணே. அது ஹெல்மெட் இல்லைங்க சொரக்கா. சொரக்கா குண்டு வேணுமா? வேணாம்க்கா. கொடுக்கலையா? எலரேசி கண்ணை எல்லசு வல்ல பல்லக்கு கண்ணை நானே. ஓடு தன நானே தானே நன்னே தன்னே நானே. ஓடு தன நானே தானே நன்னே தன்னே நானே. ஓடு
வாக்கா 200 செலவுக்கு தரேன் ஒரு தடவை மாட்டி அடே, உன் மூக்குல விரல விட்டுனா வாயில விரல விட்டுனா அக்கா வலிக்காதுக்கா இந்த சிரிச்சா தாக்கா இருக்கு வாக்கா போய் தவளை அது செஞ்சு கிழிக்கிற மாதிரி சீ. என்ன அது பெப்பிக்கால் பெபிக்கா இல்ல பாயாசம் சின்ன சின்ன பப்பூளு சிங்கார பப்பூளு சின்ன சின்ன பப்புலி சிங்கார பப்புலி சாச்சி முட்டிய விஜி இங்க அவன் அவன் உனக்கு ஏய் மயிறு மாலை என்னடி கீறு போட்டு விளையாடுற துணி முண்டை மொட்டனாக்கு முண்டை துணியில மிதிக்காதீங்க. அவன் உனக்கு மரியாதை கொடுத்து உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்ன பெரிய இவன் மரியாதை போட்டு முட்டையா போட்டு உடைக்க மோகரைய பாரு மோகரைய ஏய் மரியாதை அன்னைக்கு நீ கோவப்பட்டியில் ஒரு மேடையில் என்னடா ஏன் இங்க தொட சொல்ல ஆ தொட சொல்றா பாப்போம் மாமா தொட அடுத்த கம்பு கூட்ட கடிச்சிருங்க மாமா ஆமா அவன் அதை கடிப்பான் நீ இதை கடி நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா குமுடு ஏறுது கிக்கு எனக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முட்டு ஏறுது கிக்கு எனக்கு போடா. நான் ரெண்டா, என்ன? ஏய் வாத்தியார போய் போடாங்கற அறிவு கட்ட முண்டம் நாங்க 1000 சொல்லுவோம் நீ தூக்கு. தொழில் வந்துட்டா பார்க்க கூடாது சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு மூஞ்சி மோர போயிருமா என்னடா பண்ற தூக்குக்கா. மூடிட்டு வாடுறா டவுசர் பிடிக்குது அவுத்த அம்மனமா ஆக்கிருங்கடா அவனை இப்ப தூக்குடா சிங்கா மெதுவா அடிச்சுடுவா மெதுவா அடிச்சுடுவா. டேய் டேய் ஏய் காலை தூக்குவியானுமே ஆனந்த் அது என்ன வெக்கமா இல்லாம உண்மையிலே பிடிச்சிருக்க அது என்னன்னா சின்னதா 2 பால்ராஸ் குண்டு அது வச்சிருக்காங்க அணுகுண்டு இல்லடா கோழி குண்டு ஆத்தோரம் ஏர் முடிச்சு தன்னானே நானே நாலகு சம்பாவத வதத்தே இல்லேலேலோ அத்தமக அவள் இல்லாம லேலேலோ. நான் ஒத்துக்கிற மாட்டேன். எல்லாம் காரணம் முடிஞ்சு உங்களுக்கு ஆடல. ஆடுனுச்சுன்னா கையை வச்சு பிடிச்சிக்கிறியா ஏன்னா சேச்சி போய் வச்சு வெட்ட சொல்லு அதுக்குதே உங்களுக்கு நான் நேத்தே சொன்னேன் அதை கலக்கி விட்டா தாக்க நல்லா ஆடு ஏய் ஒரு நாளைக்கு நீங்க பிடிச்சி விடுங்கடா நாடகமா பெட்டு படமா மாமா கட்ட புள்ள ஆத்தோரம் ஏர் முடிச்சு தன்னானே நானே நாலகு சம்பாவத வளர்த்தே தில்லாலேலேலோ. ஓடு என்ன நடக்குது என்னடா ஓரின சேர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க தெரிஞ்சு போச்சு உன்னை செய்ய முடியாதுன்னு அட எந்திரிடா போதுமா அந்திரி அட எந்திரி என்ன பிறக்கம் செஞ்சது போதும் ஏடா இவங்க உன் ஸ்டூடெண்ட்ஸா உன் பேரை கெடுக்க நான் சொன்ன கதை எனக்கே பசிச்சு என்ன கதை யானையை எலி செஞ்சுச்சுன்னு ஒரு கதை சொல்லுவேல்ல வாத்தியாரே. ஆனா உள்ளே போல வாத்தியாரே. உன் வயசுக்கு என்ன காலித்தனம் பல்ல உடடா அவனை டேய் பாடு காலை தூக்குடா ஏண்டா இது உனக்கு என்ன பண்ற என்னடா? இப்படிதான்டா தூக்கணும். வாடா, நான் மறுபடியும் தூக்குறேன்டா. எத்தனை வாடா ஓடா வாத்தியாரே, கூப்பிட்டீங்களா? எல்லாம் போடா பறவை கூப்பிட்டு என்னடா ரேப் பண்ணாவா போறீங்க ஒவ்வொன்னையும் அவுத்துட்டு இருக்கீங்க ஏய் அவன் உடம்புக்கு எத்தனை டவுசர் ஓட்டிருக்கான் பாரு. எத்தனை டவுசர்டா ஆனா எத்த தண்டி பொம்பளையா இருக்கு நீ சட்டியே ஓடல நீ ஒரு நாளைக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடு போன வருஷத்துல வந்து கேக்குற நட்டுவாக்கில் இது கொட்டுதா எதால புண்ணு? தன்னான தானா நன்னா தானா நன்னா நானா தன்னான நானா நானா தன்னான நானா
சொல்லு பசேரி வீட்டுக்கு போங்க உங்க காம முத்தி போச்சு. லேசா போர் போலான்னு பார்த்தேன். ஏய் அந்த மாதிரி செய்ய எருவ மாடு. நாங்க அப்படியாடா ஆடுறோம். ஐயா அந்த பொன்னாடையை கொண்டு வாங்கய்யா. பயப்படாதீங்க, ஒரு வாட்டி தானே. பொன்னாடை ஊற்றி விடுங்க. உண்மையிலே பாலமேடு ஒரு பப்புளுக்கும் ஆனந்த ஒரு கைதட்டு கொடுங்க. கலையிலே வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வளர்த்து விட்டு அழகு பார்ப்பது தான் இந்த தமிழனுடைய பண்பாடு என்பதுக்கு சாட்சி. அதே ஒன்று. ஏய் இந்த இருக்காகல உதய நமக்கு சாமி அவங்க எல்லாத்தையும் கும்பிட்டுக்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்போ பாலமேட்டில் இந்த லைவில் வீடியோ ஓடுது. இது உண்மை. சொந்த வீடுலாம் கிடையாது இவனுக்கு. பாலமேடு பஸ் ஸ்டாண்டை தாண்டி ரோட்டை ஒட்டி ஒரு புறம்போக்கு நிலத்தில் சீட்டட்டையெல்லாம் போட்டு வாழ்கிறாங்க. இவன் சொல்லுவேன் மழையெல்லாம் பேஞ்சுன்னா வாத்தியாரே எங்கள் வீட்டுக்குள்ளே நல்லவாம்பெல்லாம் வரும், உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் யாருன்னே தெரியாமல் இருந்த இவர்கள் வீட்டை நாடக கலையின் மூலம் நான் தெரிய வைத்திருக்கிறேன். இன்னைக்கு பாலமேடு பப்புளு அப்படின்னாலே பாலமேட்டுக்கு செல்லக்கூடிய உறவுகளெல்லாம் இவர் வீட்டை தேடி செல்லுகிறார்கள். இதுதான் எனக்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பப்புள். இது என்னென்னா ஒரு சில தம்பிகள் பள்ளிக்கூடம் போகாமல் பெத்ததாய் தப்பன் சொல்ல கேட்காமல் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு இவன் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வயதிலேயே மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டு அன்பாலயத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறான். இவன் ஒரு மற்ற தம்பிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லுகிறேன். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த தம்பி அவ்வளோதான். இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மாணவன் பாலமேடு பப்ளு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த தூணா அம்பலக்காரன்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அன்பு மாமா எங்களை உலகமெங்கும் நாடக மேடையில் ஏற்றி ஒளிபரப்பு மூலமாக அறிமுகப்படுத்தி எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும் கள்ளிச்சேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்தாமரில் நன்றி என்று இழந்த வணக்கம் 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 வணக்கம். நம்மளுக்காக முதலில் இந்த தமிழ்நாட்டிலே வேப்பமர விதையை தூவிவிட்ட மறைந்த முப்பாட்டன் கோவிந்தன் அவர் சிலையை இந்த கிராமத்திலே நான் திறப்பதை நினைத்து பெருமையடைகிறேன். வேப்பமரத்தை முதமாக உருவாக்குனவர் கோவிந்தன் ஐயா சிலை உங்கள் மத்தியிலே நான் திறக்கிறேன். பலத்த கரகோஷங்கள். அந்த வேப்பங்குலையினால் இன்னைக்கு எத்தனையோ நோய் தீருகிறது. வேப்பமுத்து கிலோ 200 தொடுகிறது. சிலையை திறக்கிறேன். எல்லாரும் கைதட்டுங்க. இந்த சிலைக்கு ஒரு மகிமை உண்டு. இடது பக்கம் பட்டனை அமுக்கினால் உள்ளே ஓடும், வலது பக்கம் உள்ள பட்டனை அமுக்கினால் சலிட்டு அடிக்கும். முதலில் வலது பக்கம் தொடுவோம். அதான் செல்ல, அப்புறம் என்ன கம்ப்யூட்டர் இல்லையா? அப்பளும் இங்கே வாடா, நன்றி சொல்லு எல்லாத்துக்கும். எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய இந்த அழகான வெள்ளை துண்டை போட்ட அந்த அண்ணனுக்கு மட்டும் நன்றி. ஏலே குடியை கெடுத்து விட்டியாடா? ஏண்டா ஏவாத்தியாரே பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய என்ன ஊரு? கிராமத்தாரில் இருக்கு. ஊர் பேர் என்ன? ஊர் பேரை சொல்றா, சொல்லிக்குறா. ஊர் வந்து சோற மட்டும் நல்லா இதை திண்ட மாதிரி தின்னுட்டு பேண்ட் வந்துட்டா. நன்றி சொல்லு. பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய தூத்துக்குடியா? தூத்துக்குடி, அது கானாடு காத்தேன்.
பொன்னாடை ஓரத்து கௌரவப்படுத்திய பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்திய தூணா தூணா அம்பலகாரம்பட்டி அன்பா முண்டை உண்மையிலே மொட்டை நாக்கடா டேய் சரியா சொல்லு. அம்பலகாரன்பட்டி அம்பலக்காரன்பட்டி கிராமத்தார்களுக்கும் கிராமத்தாளுகளுக்கும் பெரியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மைசெட் போடுற அண்ணனுக்கும் மைசெட் போற அண்ணனுக்கும் டீ வாங்கிட்டு வந்த அண்ணனுக்கும் டீ வாங்கிட்டு வந்த அண்ணனுக்கும் தண்ணிக்கன் வாங்கி கொடுத்த அண்ணனுக்கும் தண்ணிக்கு வாங்கி கொடுத்த அண்ணனுக்கும் நீ பின்னாடி போர் போடாம இரு. அப்ப பேக் ஷாட் அடிச்சுக்கிட்டே இருக்கியா ஏண்டி இப்பதான் பாதி உள்ள வச்சு சுதாரிச்சிட்டியா. இப்படி ஒரு காளி முண்டியை எங்கனையும் பார்க்கல. மொத்தத்திலே வெளியூர்லேருந்து வருகை தந்த அண்ணனுங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள். என் காதலை சொல்ல போகிறேன். விஜி இருப்பா, வண்டி எடுக்காதப்பா ஒரு நிமிஷம். விஜி இது பூரா நம்ம குழந்தைகள் தான் இந்த 2 பேரும். அம்மா எனக்கு பசிக்குது அம்மா. போடா நீங்க குடிச்சு குடிச்சு சீம்பால் கூட வர மாட்டேங்குது. அன்பாலயத்துக்காக பேர் அனுப்பு. பரண்யா பரணித்தேவ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. ஏப்பு அம்மாட்ட வரையாப்பா அவ எதுக்கிட்ட அப்படி சொன்னங்கிறேன். விஜி இது நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளை. எத்தனையோ குழந்தைகளை நீ உருவாக்கிறாய். உனது வயது குறைவா இருந்தாலும் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு தாய். இந்த பிள்ளையை மட்டும் விட்டுறாத. டேய் இந்த புள்ள வேண்டாம். உங்க அம்மா 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 சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, கொஞ்சம் மில்க் கொடுங்கம்மா. சாணியை கரைச்சி வாயில ஊத்து. இந்த அண்ணன்ட்ட ஒரு கொலக்கட்டை இருக்குது நினைக்கிறியா? தம்பி அது கொலக்கட்டை கிடையாது, அது வந்து லிவர். ஆனா வச்சிருக்கிற மாதிரியே பேசுற பாருடா. முதலே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டிய அம்பளிப்ப. என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்கு நன்கொடை வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை மண்ணின் மைந்தனை எனது அன்பு அண்ணன் ஆர் ஜெயக்குமார் சார்பாக 501 நன்றி அண்ணே. நன்றி நன்றி. அங்கனே எங்கள் அண்ணே உட்காந்துருச்சு. எல்லாமே உன் பால் வாடகிட்டேன். விஜி உன் மேலே சாயும் போது மட்டும் எத்தனை டான்ஸ் மேலே சாஞ்சிருக்கேன். உன் மேலே சாயும் போது மட்டும் என்ன புளிய மரம் தூறு மாதிரியே இருக்கு. எலும்பு டான்ஸா போட்டுருப்பா, இது மெத்த டான்ஸா போட்டுருப்பா. ஆனா உங்களுக்கு உடம்பு மட்டும் அப்படி இல்ல. உங்களுக்கு நேத்து நான் வாங்கி கொடுத்த கறியை தின்னதான உடம்பு வச்சு போச்சு. விஜி அவங்க 2 பேரும் உனக்கு வந்து அண்ணங்க. இவங்க 2 பேருமா? நீ தான் எனக்கு உசுறு. நீ இல்லைன்னா தங்கச்சி தங்கச்சி தம்பி எந்த ஊர்லப்பா தங்கச்சி எப்படி உருவுனாங்க? புத்துருக்கட்டு பாண்டியோட எலும்பு மோசமா இருக்கியாடா. ஏய் விடுமுண்டை. உனக்காக நான் கம்பு கூட்டில் அடிக்கிற செண்டா இருப்பேன். உனக்காக நான் அந்த கம்பு கூட்டில் அவன் அடிக்கிற செண்டுக்கு மசிரா இருப்பேன். அந்த உடம்பாவே நான் தான் இருப்பேன். அப்படியா? மசுறு மாதிரி இருக்கும். ஒருத்தன் கூட முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் எங்களுக்கு 8 விளக்கா பார்த்து பேச முடியும். எங்கள் கண் பார்வை புறம் டிமா டிமா டிமா. 2 முண்டைக்கு மாறு கண்ணு. அதுக்காண்டி சேரா படம் ஏறி பார்க்க முடியும். தம்பி நீங்க என்ன தம்பி அவனுக்கு ஏவி விடுற? தம்பி ராதா, அவனுக்கு எதுவும் சொல்லாதடா, எப்படி சொல்லி போடுவான்டா. ராதா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த என்னப்பா? மேடையில தயவு செஞ்சுட்டு உண்மையாலுமே கேட்குறேன், காமெடிக்கு கேட்கல. நீ பெண்களை பார்த்தா மரியாதை கொடுக்குறாளு, பெண்களை பார்த்து வலிய மாட்டேன். உன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கிறாங்க? பொம்பளை பொறுத்தீங்களா? அப்புறம் எதுக்கு செல்ல இருக்கு? அது என் தவறில்லை விஜி தாயே. 5G நெட்வொர்க் பார்க்குற வேலை. என்ன வீடியோ? இவன் செல்லை வாங்கி பார்த்தது சைலா செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என் அருகில் வா. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன் மச்சான். நீங்க 2 பேரும் உங்க தங்கச்சியை தாரவாத்து கொடுங்க. தங்கச்சி தங்கச்சி அடே தங்கச்சியை கட்டி பிடிக்காம சொல்லு. அப்பா உனைய நம்மளெல்லாம் எப்படி எப்படியோ வளர்த்தாரு. இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்பா மானத்தை, நம்ம குடும்ப மானத்தை நீதான்டா காப்பாத்து. ஐயா நீங்க புலகுங்க, நான் வளகாப்புக்கு வர்றேன். என்னது ஐயா? அதை நீங்க படிங்க. கொலையை அத்துட்டிய போய் அது யாருப்பா? அது மேலூர் RPM 11 to 11 பார் 11 to 11 பார் பழைய இரும்பு கடை பெட்டி கடை சி ராஜேந்திரன் MR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு MRன்னு ஓட்டார். MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு. நன்றி நன்றி நன்றி. ஐயா மச்சான் உங்க தங்கச்சியை கை பிடிச்சி கொடுங்க மச்சான். நீனாவது கையை பிடி.
தங்கச்சி ஏ முண்டை அடிபடி செத்து சுத்தா போயிடா போயிட்டேன் எதிரா தம்பி உன் நடிப்பு வர வர ரொம்ப விகாரமா இருக்கு. தங்கச்சி நான் தான் தள்ளி நில மைக்ல பேசுனதுக்கு வேற அடிப்பேன். தங்கச்சி நம்மள சின்ன பிள்ளைல அம்மா எப்படி வளர்த்தாங்க? தூக்கி தூக்கி ஒரு வயசுல சட்டி போடாம தெரிஞ்சான். ரெண்டு பேரும் அம்மனமா இருந்தோம். இப்ப மச்சான் உன்னைய விரும்பிட்டாரு. ஆமா அவர் கூட கடைசி வரைக்கும் காலை தள்ளினுமா அது அவரு வேலை. அப்ப கையை தள்ளிரு. உங்க ரெண்டு வத்தையும் நான் சுடுகாட்ட தள்ளிடுறேன். அதை செய்யும் முதல்ல என்ன அருகில் வா மச்சான். மறுமைன்னு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பிறந்தா உங்க வீட்டோட தூக்கி வளர்த்துக்கங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி என் தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளையும் பிறக்காது. தம்பி இங்க வாவேன். எந்த ஊர்லடா தங்கச்சி அண்ணன் இப்படி தடவிக்கிட்டே? இல்ல இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல நீ என்ன நினைச்சுக்கிற? இல்ல கட்டி கொடுக்க போறதுக்குள்ள 2 தடவை தடவிட்டு அனுப்பிவிடுவோம். என்னையவே இந்த தடவுறீங்களே, ஒன்னும் தெரியாத புள்ள வந்தா புள்ள கொடுத்துருவீங்களாடா? தங்கச்சி அண்ணன் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. அண்ணன் அதுக்காகத்தான். ஆனா இத்தனை நாள் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம். முருகா உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. எதடா போட்டா? அடே நீ இல்லாத இந்த உலகத்துல ஏப்பா நீ தான் கேட்டல செஞ்சு கிளிக்கணும். தங்கச்சி அடே தங்கச்சி அட எதுலடா என்னடா கேர ஐயா நீங்க புலங்கிட்டு 2027 அனுப்பி விடுங்கய்யா. இல்லங்க அந்த சைக்கிள்ல 3 பேர் போலாமா? இல்ல இல்ல செக் பண்ணி பார்த்தேன். நான் நிம்மதியா வாழ முடியாது. இவங்க பஸ் நேட்டு கட்டிலுக்கு கீழே படுத்து கிடப்பாங்க. போய் தொலைங்கடா அப்பா. எப்படி தெரியுமா காதல்? சீக்கிரம் பண்ணிடுறாடா இவங்க எக்கோ பண்ணிடுறாங்க. சார் போய் ஹலோ 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 என்னடா அலறுது? கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்ன சொல்லம்மா. கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா கண்ணையா ஏ கண்ணையா கண்ணையா ஏ நெஞ்சுல பால வார்த்ததென்ன சொல்லையா. கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா பொண்ணு சுதிகேறது அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில பாரு இன்னும் முழுதாகத்தா பகவாரும் பந்தி பொழுதாகத்தா உன்னத்தான் தொட்டதும் கொம்பித்தேன் தொட்டது உன்னதான் தொட்டது என்னமோ பண்ணுது நேரும் மெதுவாகத்தான் இப்ப கூட்டம் போகும் பொதுவாகத்தான். என் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஓ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. கோவிலில கண்டெடுத்த கல்லு நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாமலை வாய்ச்சி வந்து பச்சை தோழி வந்து விளையாடணும் அத தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் தாலியும் கட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவோ உனக்காகத்தான் இந்த விஜி புள்ள கணவனுக்காகத்தான். என் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன
சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே ரஞ்சிதாவா ஏ அஞ்சுதமே லா 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 ஏ லா 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 லா. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? உங்க காதலை சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையில் சொல்லு எங்க யாரு உங்க பேர ஒரு தரசன்னா நிமிந்து எழுந்திடு புல்லு மெகப்ப ஏத்துங்க மெகப்ப மாத்துங்க செகப்ப மாத்தாதீங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா எங்க யாருன்னு சொல்லு உங்க பேர ஒரு தடவை சொன்னா நிமிந்து எழுந்திடு புல்லு மெகப்ப ஏத்துங்க மெகப்ப மாத்துங்க செகப்ப மாத்தாதீங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணா